அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் ஏரொளி சக்கரம் மந்திரம் 1270 சிந்திக்க உள்ளோம். இந்த பாடல்ல சந்திரன், சூரியன், அதோட ரொட்டேஷன், அதனால் ஏற்படக்கூடிய ராசி, நட்சத்திரங்கள், வளப்பிறை, தேய்பிறை, மாதம், இவையெல்லாம் நம்ம படிப்படியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் சொல்ல வர விஷயம் ராசினுள் இருக்கும் ஒளிமயமான சக்கரம் அப்படின்னு சொல்ல வர்றாருங்க. அதாவது சிரசுல உள்ள சகச்சர தளம் மேல இருக்கிறது ஒரு ராசி. சக்கரம் உடலில் உள்ளது. உடலில் உள்ள 6 ஆதாரங்களும் காரிய பகுதிகள் நம்ம சொல்றோம். விந்தினுடைய இயக்கத்துக்கும் நாதத்தினுடைய இயக்கத்துக்கும் ஏற்றபடி சகச்சர சலம் மெல்ல மெல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் ஆகும். அப்படி ஒரு சாஃப்ட்னஸ் அடைஞ்ச பிறகு அதில் ஏற்படும் அசைவும் ஒளியும் சாதகனின் முயற்சிக்கு ஏற்ப அதிகரித்து இந்த சிரசை தாண்டிய கவிந்திருந்த சகச்சரத்தலம் மேல் நோக்கி நிமிர்ந்து விடும் அப்படின்றாங்க. அந்த பெட்டஸ்ட் இப்படி மொட்டு மலர்ற மாதிரி, பூ மலர்ற மாதிரி அது விரியும் அப்படின்னு அவர் உணர்தல நமக்கு சொல்ல முற்படுகின்றார். எந்த அளவுக்கு நாம் உணர்கிறோம் என்பது அவரவருடைய கண்ணோட்டம், பர்செப்ஷன். ஓகே, நன்றி. பாருங்களம்மா, கௌரியம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, அருமையா இருந்ததுங்க ஐயா, நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1270. ராசியில் சக்கரம் எங்கும் நிறைந்த பின் ராசியில் சக்கரம் என்றறிவிந்துவாம். ராசியில் சக்கரம் நாதமும் ஒத்த பின் ராசியில் சக்கரம் நின்றிடுமாறே. அதுக்கான கமெண்ட்ரி. Each of the chakras can be seen in relation to a specific planet. The signs of the zodiac are 12. The adharas are 6. When sound and light dovetail with each other, meditation is supported by the planetary energies. In Tantric text, Mooladhara corresponds to the movement of Saturn, Swadhisthana to the movement of Jupiter, Manipura to Mars, Anahata to the Sun, Vishuddhi to Venus, Agnya to Mercury, and Sahasrara to the Moon. இன்றைக்கான பாடல் ராசியில் சக்கரம் என்றும் நிறைந்த பின். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, ராசி 12 ராசியும் வெளியில் இருக்கிறத பற்றி பேசணும். அப்புறம் இன்னைக்கு அதை நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி நிறைஞ்சிருக்கு அப்படி ஃபுல்லாக நம்ம தலையிலேருந்து பாதம் வரைக்கும் 12 ராசியுமே வியாபிச்சு தான் இருக்குது. மேலே தலை மேஷம், அப்புறம் ரிஷபம், மார்பு கடகம் வரும், அப்புறம் வயிறு சிம்மம் வரும், அப்படி பாதம் வரைக்கும் பாதம் மீனத்தில் போய் முடியும். அந்த மாதிரி நம்ம ராசி சக்கரமும் நம்ம உடம்புக்குள்ளே வியாபிச்சிருக்கு. ராசியல் சக்கரம் என்றறிவிந்துவாம். ராசியல் சக்கரம் நாதமும் ஒத்த பின். இந்த ஏரொளி சக்கர யோக முறையில் நம்ம நாதத்தையும் பிந்துவையும் மேலே ஏற்றும் போது அது ஆற்றலாக, பிந்து ஆற்றலாக நம்ம ஒரு இடத்துல கவனம் வச்சாலே அந்த ஆற்றல் அங்கே போகும். அந்த பிந்து ஆற்றலாகவும் அப்புறம் வைப்ரேஷன், அந்த அதிர்வு, அந்த யோகா முறையில் அந்த மேலெழுற நாதமும் பிந்துவும் அதுக்கு ஏற்ற அந்த ராசி சக்கரத்துக்கு ஏற்ற அந்த ஏற்றம் நடந்ததுன்னா ராசியில் சக்கரம் நின்றிடுமாறே. ராசியில் அந்த சக்கரம் நல்ல நிலைமையில, நல்ல செம்மையான நிலைமையில இயக்கப்படும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த நின்றிடும் மாறேங்கிறத சில பதிகள் நின்றிடும் ஆறேன்னு பிரித்திருக்காங்க. அப்படி நம்ம ஆறா நின்று அதை ஆட்சி புரியும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆறா நிற்கிறதுனா அந்த 6 ஆதாரங்களுக்கும் இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் அதிபதி இருக்கிறாங்க. அந்த அதிபதி அந்த 6 ஆதாரங்கள்லையும் இருந்து அந்த 12 ராசியையும் ஆளுவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ அது மூலாதாரத்திற்கு செவ்வாய் இருக்கிறாங்க.
அவங்க அவங்களோட ராசிக்கு அதிபதியா இருந்து அந்த 12 ராசிகளுக்கு அவங்களுக்கான ராசிக்கான அதிபதியா இருந்து அந்த ராசியை வந்து இயக்குவதில் அவங்களோட வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சுவாதிஷ்டானம் வந்து புதன், மணிப்பூரகம் வந்து குரு, அநாகதம் வந்து சுக்கிரன். இப்ப சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம் துலாம்க்குலாம் அவங்க அதிபதியா இருப்பாங்க. அது மாதிரி அந்த கிரகங்களும் அந்த 6 சக்கரங்கள்லயும் இருக்காங்க. நம்ம ராசி சக்கரமும் நம்ம உடம்பு பூரா தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கிறதாவும். அப்புறமே விஷுதிக்கு வந்து சனி வருது, ஆக்ஞாக்கு வந்து சூரியன், சகஸ்திர தலத்துக்கு வந்து சந்திரன். இந்த கிரகங்களும் இந்த ராசியும் நமக்குள்ள வந்து வியாபிச்சிருக்கு. அது ஏரொளி சக்கரம் மூலமா அந்த யோக முறையில நாத பிந்துவை ஏத்தி நம்ம அதுக்கான வைப்ரேஷனை கொடுக்கும்போது, வைப்ரேஷனும் ஆற்றலையும் நமக்கு அந்த கரெக்டான அந்த சக்கரங்களுக்கு கொடுக்கும்போது அது சரியான முறையில இயங்க பெறும். அப்படி இயங்க பெற்றதுன்னா அந்த கதிர்வீச்சு, கரெக்டான கதிர்வீச்சு நம்ம வந்து அந்த பிளானட்ஸ்ல இருந்து, அந்த கிரகங்கள்ல இருந்து சரியான கதிர்வீச்சு நம்மளால வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம்மா. நன்றி. நன்றி கௌரிமா, நல்ல ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து நான் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். ராசியுட் சக்கரம் எங்கும் நிறைந்த பின், ராசியுட் சக்கரம் என்ற அறிவிந்துவம், ராசியுட் சக்கர நாதமும் ஒத்தபில், ராசியுட் சக்கரம் நின்றிடுமாறே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நின்றுடுமாறே அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த சொல்றதுக்கு தான் இதுல இருந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றாரு. இதுதான் இந்த பாடலுடைய சைத்தன்யம், இந்த மந்திரத்தோட சைத்தன்யம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து எப்படி புறத்தை சக்கரமாக அமைக்க வேண்டும், அதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கணும், அந்த எழுத்துக்கள் நமக்கு என்ன செய்யும், உள்ளுக்குள்ள என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும், இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவரை நேற்றுக்கு வந்து 3 பிரிச்சாரு. இவ்வினம் 3 ராசிகள் எல்லாம் அப்படின்னு சொன்னாரு. 3 விதமா பிரிச்சாரு. எது 3 விதமா பிரிச்சாரு அப்படின்னா, ஆடதுவாய் வரும், கிளர் தரு, வேறதாம் அப்படின்னு சொல்லிட்டு எருது அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் வந்து தழைத்து நிற்கக்கூடிய தண்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இத வந்து நம்ம வந்து ராசியா பார்த்தோம் நேற்றுக்கு. 12 ராசிகள் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுல வந்து இன்னொன்னையும் நம்ம பார்த்தோம், 3 விதமாக இருக்கக்கூடிய பாதைகள். இப்ப இந்த 3 என்ன அப்படின்னா, நம்ம 3 இந்த உடல்ல நிறைய இருக்கு. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, 3 மண்டலங்கள் நம்மளுடைய உடல்ல. அந்த 3 மண்டலங்களில் இருக்கக்கூடியது, இந்த 3 மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள். அது எப்படி இயங்குது அப்படின்னா, இந்த 6 சக்கரங்கள் இடகலை பிங்கலையின் வரக்கூடிய சுவாசத்தின் மூலமாக இயங்கக்கூடிய விஷயங்கள். நடுவுல சுழுமுனை போறது, அப்ப அதுவும் 3ஆ வருது. இப்ப இந்த ராசி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்து எல்லார் மனசுக்குள்ளயுமே ராசி அப்படின்னு சொன்ன உடனேயே என்ன வந்துரும் அப்படின்னா, 12 அப்படிங்கிற ஒரு எண் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து, இந்த 12 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நேற்று போன ஒரு 2-3 பாடல் முன்னாடியும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த 13 அப்படின்னு அந்த துவாதசாந்த வெளியில் அமையக்கூடிய அந்த எம்பெருமானின் திருவடி சரணங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த 12 தாண்ட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். இப்ப இந்த ராசி அப்படிங்கிறத 12 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து கிரகங்களா, இல்ல இது வந்து ராசி வீடுகளா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளோட புரிதல் படி நம்ம எடுத்துப்போம். இப்ப இந்த இடத்துல ராசியு சக்கரம் எங்கும் நிறைந்த பின், அப்போ அந்த 12க்குள்ள, எந்த 12க்குள்ள இந்த 6 ஆதாரங்களுள் மூச்சானது இடகலை பிங்கலை வழியாக 6 into 2 12 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த 12 மூலமாக இரண்டும் அப்படிங்கும் போது ஒரு நிகழ்வு இருக்கு.
இந்த சுழுமுனை ஏன் இந்த இடத்துல வந்து நான் 12 நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த மூச்சானது இந்த சக்கரங்கள் மூலமா ஒரு இயக்கம் நடக்கும்போது என்ன நிகழும் அப்படின்னாக்கா, நீங்க இந்த தியானத்துல அமரும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல கூர்மையா பார்க்கும் பொழுது நமக்கு அது புரியும். என்ன நடக்கும் அப்படின்னா, சக்கரம் இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் சுழலக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்மளால உணர முடியும். இது எங்கெல்லாம் ரொம்ப தெளிவா உணர முடியும் அப்படின்னா, மூலாதாரத்துல சக்கரம் சுத்துறத உணர முடியாது. ஏன்னா அது எழுந்து நிற்கக்கூடியது. நம்மளுடைய மணிப்பூரகத்துல உணர முடியும். அடுத்தாப்புல அநாகதம்ல உணர முடியும். விசுத்தியில உணர முடியும். இன்னும் ஒரு 2 போய் ஆக்ஞால உணர்றத விட சகஸ்ர தலத்துல ரொம்ப தெளிவா நம்மளால உணர முடியும். இதுக்கு பேரு ஸ்பந்த உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன ஸ்பந்தம்னா தொடர்பு. அப்ப அந்த உணர்வை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். எப்படி நடக்கும் அப்படின்னா, வலப்பக்கமாக சுற்றக்கூடிய அந்த உணர்வையும் நம்ம பெறலாம், இடப்பக்கமாக சுற்றக்கூடிய உணர்வையும் நம்ம பெறலாம். இது வரைக்கும் நடக்கக்கூடியது இந்த சுழுமுனை சுவாசம் வந்து இடகலை பிங்கலை வழியாக 3வது சுவாசமான சுழுமுனை சுவாசம் நிகழும் பொழுது நம்ம வந்து உலக எண்ணங்கள் அற்று இந்த சக்கரங்களை வந்து நம்ம அவதானிக்கும் பொழுது நம்மளால இத்தகைய உணர்வுகளை நாம் பெற முடியும். இந்த விஷயத்துல நமக்கு கூட நின்று நமக்கு காட்சி தருவது எது அப்படின்னா, சக்கரம் என்றாரி விந்துவான். அப்ப அந்த 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 நாதமும் விந்தும் தான். ஏன்னா அடுத்தாப்புல நாதமும் ஒத்த பின் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்ப நிகழும்? இது நிகழும் போது இது வந்து நம்ம நாதம் நமக்கு புலப்பட்டாலும் இந்த இந்த நிகழ்வு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். விந்து புலப்பட்டாலும் இந்த உணர்வை வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு, நாதமும் ஒத்த பின் அப்படின்றார். அப்போ இரண்டும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு உணர்வு தோணும். அது எப்படி அப்படின்னா, நீங்க வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 6 வட்டம் வச்சிருக்கோம். அப்ப காத்தாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்படிதான் சுத்திட்டு இருக்கு. நம்ம இந்த கிரைண்டர் சுத்துற மாதிரி, பேன் சுத்துற மாதிரி வலப்பக்கமாகவோ இடப்பக்கமாகவோ நம்மளுடைய அன்றன்ற மூச்சுக்கு தக்கனவாறு, ஏன்னா சுழுமுனை சுவாசம் இருக்கும்போது இடகலை பிங்கலை சுவாசமும் இருக்கும். அது இல்லாம இருக்காது. அது இல்லாம இருந்ததுன்னா அது வந்து சமாதி நிலைக்கு நம்ம போவோம். ஆனா நம்ம பொதுவான தியான நிலையில 2 பக்க சுவாசமும் இருக்கும். ஆனா சுழுமுனை சுவாசம் வந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவா நம்மளுடைய இயக்கம் வந்து அதுல நிற்கும். அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இடப்பக்கமாகவோ வலப்பக்கமாகவோ ஒரு ஃபேன் சுத்துற மாதிரி பக்கவாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நாதமும் விந்தும் இணைந்தவுடன், அதான் சொல்றாங்க ராசியு சக்கரம் அப்படின்னு. இந்த 12 இயக்கங்களும் நடக்கும்போது இந்த மேல என்ன ஆகும் அப்படின்னா நின்றிடுமாறே. அப்ப அந்த சக்கரம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 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 இப்படி இப்படி பக்கவாட்டுல சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தோட மொத்த அந்த இயக்கமும் ஒண்ணு போல இருக்குன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன சுத்துற மாதிரி நமக்கு புரியும். நமக்கு தெரியும், எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அப்ப தலை சுத்துது அப்படின்னா என்ன ஆகும்? அந்த தலை மாத்திரம் சுத்தாது, நம்ம உடலே நமக்கு சுத்துற மாதிரியான ஒரு இயக்கம் தோன்றும். அதற்கு முன்னாடி இந்த இந்த முகத்தை மையமாக வைத்து இந்த இப்படி தான் மாதிரி சுத்திட்டு இருக்கிற அந்த 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 இயக்கம் என்ன ஆகும் அப்படின்னா நின்றுடுமாறு. அப்ப அது கவிழ்ந்த சகஸ்ர தலமாக இருந்தது நிமிர்ந்த சகஸ்ர தலமாக மாறுகிறது. அப்ப நிமிர்ந்த சகஸ்ர தலம் சுற்றும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மொத்த ஆறாவையும் சேர்ந்து அது வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? மேலும் கீழுமான ஒரு இயக்கமும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னாக்கா, காத்தாடி எப்படி சுத்தும்? நம்ம காத்துல காட்டும் போது ஃபேன் வந்து பக்கவாட்டுல சுத்தும். ஆனா காத்தாடி எப்படி காட்டும்? நீங்க காத்துல காட்டும் போது இப்படி சுத்தும். அது வந்து குறுக்கு நம்ம முகத்துக்கு நேர இல்லாம நம்ம முகத்துக்கு நேர வட்டம் போட்ட மாதிரி சுத்த ஆரம்பிக்கும். பாத்தீங்களா?
அத்தகைய ஒரு இயக்கம் தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது நம்மால் அந்த நிமிர்ந்த சகசிர தலத்தின் இயக்கம் தொடங்கி விட்டதுங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அதற்கு காரணம் எதுவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த மொத்த 6 ஆதாரங்களும் இந்த 12 இயக்கங்களுக்குள்ள உள்ள நம்மளால ஒத்திணைந்து எதன் மூலமாக, நாதத்தின் விந்துவின் மூலமாக ஒத்திசைவோடு இருக்கும் பொழுது இந்த கவிழ்ந்த சகசர தலம் நிமிர்ந்த சகசர தலமாக மாறுகிறது. நிமிர்ந்த அததான் சொல்றாரு, இந்த சக்கரம் நின்றிடுமாறே அப்படின்னு அத சொல்றாரு. இது இதுல எங்க நம்ம இப்படி சுத்தம் வரும் அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது எனக்கு. இது இந்த பாடல்ல சொல்லல, என்னுடைய அனுபவத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். நின்றிடுமாறே அப்படின்னா அந்த நின்றிருக்கக்கூடிய அந்த உணர்வு எங்கனம் நம்முள் நம் மாற்றத்தை இதுல ஆளாளுக்கு மாறுபடலாம். சோ மற்றவங்களுக்கு அது வேற மாதிரியான ஒரு உணர்வை தரலாம், அது வேற மாதிரி போகும். ஒரு சிலருக்கு நான் இதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த இந்த முன்னாடி கார்ட்டூன்ல ஒரு 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 கேரக்டர் உண்டு, மாஸ்க் அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு. அந்த மாஸ்க்ங்கிற கேரக்டர் எப்படி சுத்தும் அப்படின்னா, அப்படியே அப்படி ஸ்விங் அப்படின்னு அப்படி ஒரு ஒரு சவுண்ட், ஒரு பெரிய ரவுண்டு மேல எழும்பும். இது நம்மளால நான் என்னுடைய உணர்வு நிலைக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஒரு ஒரு விஷயமா. அப்புறம் அந்த ஒற்றை பெருவிரல் ஊன்றி சிவநடனம் கூட அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்க சிவநடனம் எப்படி பண்ணுவாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி அவர் அந்த கடைசியில நீங்க சிவதாண்டவத்தினுடைய ஒரு கடைசி அங்கம் என்னவா இருக்கணும், அவர் சுழன்று நிற்கக்கூடியதுதான் அந்த கடைசி அங்கமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு 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 இயக்கத்தை நம்மால் உணர முடியும். இது என்னுடைய உணர்வு நிலை. இது மத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்மால் ரொம்ப டிஸ்டிங்டா, ரொம்ப தனித்துவமா நம்மளால அதை உணர முடியும். அதுதான் அந்த இடத்துல உண்மை. அத்தகைய ஒரு ஒரு விஷயத்த இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இந்த ஏரொளி சக்கரம். இப்ப அந்த பாடலுக்கு உண்டான அந்த அந்த தலைப்பிற்கு உண்டான ஒரு பொருளும் நமக்கு புரியும் இல்லையா? ஏன்னா ஏறுகின்ற ஒளியை உடைய சக்கரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ அந்த இது எங்கனம் நிகழும் விந்துவும் நாதமும் ஒத்தி செய்யும் பொழுது எப்படி ஒத்தி செய்யணும்? இந்த 12 நிலைகளிலும் 6 ஆதாரங்களின் மூலமாக எழும்பக்கூடிய சக்திகளின் மூலமாக ஒன்றிணையும் பொழுது 13வது நிலையை நம்மால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தர்றாரு இந்த இடத்துல. நான் ரொம்ப அதான் சொல்றேன்ல, திருமூலர் ஒரு தடவை படிச்சா பத்தாதுங்க, நீங்க தொடர்ந்து வாசிங்க. நமக்கு நிறைய விஷயங்களை அனுபவமாக்கி தருவார். புரியறது பெருசுல, அனுபவமாக்கி தருவார். அத்தகைய ஒரு அனுபவம் மிகுந்த மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, நிறைய கத்துக்கிறோம்மா உங்கள்கிட்ட இருந்து. ரொம்ப நன்றி. கவியரசு ஐயா வாங்கய்யா, இன்னைக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷங்க. வாங்கய்யா, வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடலில் குறிப்பாக என்னுடைய புரிதல் 2 விஷயம்தான். நாதம் விந்து இதோடைய சேர்க்கை. இந்த சேர்க்கையானது நிகழ்கிறது சகசரத்தலம். அது நிகழும்போது கவிழ்ந்திருக்கக்கூடிய தாமரையானது மலரும் அப்படிங்கிறதா இது சொல்கிறாங்க. இதை காலத்தோட பொருத்தி பார்க்குறாங்க. காலம் அப்படின்னா நம்ம டைம் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக கருதுகிறோம். ஸோ டைம் அப்படிங்கிறது அது ஒரு ரெஃபரன்ஸ் இதுதான். காலம் அப்படின்னாவே ஒரு ரெஃபரன்ஸ் இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 விஷயம்தான் யூனிவர்ஸில் இருக்கிறது. ஒன்று சவுண்டு, இன்னொன்று லைட். ஸோ இது எல்லாமே எந்த ஒரு பருப்பொருளையும் நீங்கள் பகுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் அடங்கும். அப்போது இந்த 2ஓட சேர்க்கையானது நாதம் விந்துங்கிறது இங்கே சவுண்ட் அண்ட் லைட். அதுதான் நம்ம இந்த பாடலில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாதம் விந்து அப்படிங்கிறது, விந்து அப்படின்னா நம்ம குண்டலினிலேருந்து மேலே ஏறக்கூடிய சக்தி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கூட 3ஆம் தந்திரத்தில் கூட பார்த்துருக்குறோம். நம்மளுடைய இந்த வான் மண்டலத்திலோட அமைப்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் நம்மளுடைய சகசர தலத்தில் நட்சத்திர மண்டலங்களும், சூரியன், சந்திரன்,
சக்தியாகவும் இருக்கிறதா அது அந்த நிறைய பாடல்களை பார்த்துருப்போம். அப்போது இந்த சேர்க்கை வந்து நிகழும் போது எப்படி வந்து இப்போ குளத்தில் தாமரை மலர்றதுக்கு வந்து நீர் தேவையாக இருந்தாலும் சூரிய ஒளி கிடைச்சாதான் வந்து அது மலருது. அது மாதிரி இங்கே வந்து அந்த சவுண்ட் அண்ட் லைட் இது ரெண்டோட சேர்க்கை நிகழும் போது இந்த சகசத்தலம் வந்து வளரும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றிங்க ஐயா, அருமை. இந்தியாமா இருக்காங்களா? என்னோட இதில் தெரியல. இந்தியாமா வந்திருக்காங்களா? இல்லைம்மா, எனக்கும் காமிக்கல. ஹலோ. சரிங்க. வேற யாரும் இருக்கிறாங்க? வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? சத்யநாராயணா இருக்காரு, ஆனா லிஸ்னிங் மோட்ல இருக்காரு. வேற யாரும் இல்லம்மா, தெரியல. வேற யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்குங்களா? நேரம் இருக்கிறது, அதனால யாரும் ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். வாங்க ஐயா, ரத்னகுமார் ஐயா. வணக்கம் ஐயா. கவியரசு ஐயாட்ட ஒரு கேள்வி. நேற்று பேசிக் கொண்டிருந்ததை பொறுத்து சூரிய உதயம் அதை பொறுத்து வருகிற இதை பொறுத்து அப்ப அத்தனரியா சொன்னார், ஒவ்வொரு இடத்துக்கும் பொறுத்து அந்த சூரிய உதயம் மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவா இந்த ராகு காலம், இந்த குளிகை இதெல்லாம் பிரிச்சு வைக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ பொதுவாக ராகு காலம்னா இப்போ வெள்ளிக்கிழமைலாம் 10 to 12 சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாருமே அதை பார்த்தா செய்வாங்க. இதுல என்ன போட்டிருக்கு, கலெக்டர்ல என்ன போட்டிருக்கு அதை பார்த்து. ஆனா ராகு காலம்ங்கிறது இப்ப இந்த சூரிய உதயம் அந்த இடத்துல, இப்ப இங்க சேலத்துல 6:30 அப்படின்னா இப்ப மெட்ராஸ்ல வந்து அது 6:32 6:36 அந்த மாதிரி ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் முன்ன பின்ன இருக்கும். அப்ப அந்த ராகு காலம்ங்கிறது எல்லாத்தையுமே, ஓரைக்கான நேரமா இருக்கட்டும், முக்கியமா ஓரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், ஓரைக்கான நேரமா இருக்கட்டும், இல்ல ராகு காலக்கான நேரமா இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் சூரிய உதயம் 1/2 மணி நேரம் தள்ளி விட்டதுன்னா 10 to 12 ராகு காலம் போட்டுதான் 10 to 12 இல்ல 11 to அதுக்கப்புறம் 10 to 12 11 to 12 அந்த மாதிரி கணக்குல தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி ஒரு விளக்கத்துக்காக கவியரசையா இதுல கொஞ்சம் படிச்சிருக்காரு, அந்த இதெல்லாம் ஆர்வமா இருக்காருனால ஒரு தெளிவுக்காக நேரம் இருக்காரு. கவியரசையா உங்களுக்கு தான் நன்றி. நன்றிங்க ஐயா. உங்களோட கேள்வி வந்து சூரிய உதயம் வந்து வெவ்வேறு பகுதியில் வந்து வெவ்வேறு நேரத்தில் இருக்கும்போது இந்த ராகு காலம் அப்படிங்கிறது ராகு காலம் ஓரை எல்லாமே அதை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ சென்னையில் வந்து 6:32 சூரிய உதயம் 6:32 அப்படின்னா சேலத்தில் 6:30 இல்லை அது மாறும், ஒவ்வொரு பகுதிக்கும் மாறும். ஏன்னா நிலப்பரப்பு பெரிய பரண்ட நிலப்பரப்பு, இதில் வந்து நமக்கு இந்த சூரிய உதயம்ங்கிறது வந்து ஒவ்வொரு பகுதியும் வந்து மாறும். ஆனால் பொதுவாக நம்ம இப்போ இது கேலண்டரில் சொல்கிற இந்த ராகு காலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பகுதிக்கும் கேலண்டர் கொடுக்க முடியாது. அப்போது பொதுவாக வந்து ஒரு 10 to 12 இல்லை வந்து 4 to 6 அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் இதாக எடுத்துகிட்டு கொடுக்குறது தான். துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த பகுதிக்கு உரிய இதை வச்சு 6:32ன்னா அப்போ அதிலிருந்து நம்ம இந்த ஓரைகளை கணக்கிட்டு அப்போது வந்து என்ன ஓரை நடக்குது, இல்லை வந்து ராகு காலம்ங்கிறது எவ்வளோ தள்ளி போகுது அப்படிங்கிறது நம்ம அந்த பகுதிக்கு பொருத்தி தான் நம்ம பார்க்கணும். நன்றிங்கய்யா. இந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1270வது திருமந்திரம் ராசி சக்கர அமைப்பு. திருமந்திரம் ராசியுட் சக்கரம் எங்கும் நிறைந்த பின்
ராசியுட் சக்கரம் என்றறி விந்துவாம் ராசியுட் சக்கர நாதமும் ஒத்தபின் ராசியுட் சக்கரம் நின்றிடுமாறே. திருமந்திரத்திற்கான பொருள்: ராசி சக்கரம் மூலாதார முதல் எங்கும் நிறைந்துள்ளது. ராசி சக்கரம் ஒளிமயமானது. அதைத்தான் விந்து அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ராசி சக்கரத்துடன் ஒளியும் ஒருங்கிணைந்து அமையுமானால் ராசி சக்கரம் நன்கு நின்று இயங்கும், அதாவது நிலை பெறும். கழக வெளியீட்டில் நுட்பமான பொருளை எழுதியுள்ளார் உரையாசிரியர். மூலாதார முதல் சக்கரங்கள் எங்கும் நிறைந்த பின் இதனை ராசி சக்கரம் என்று கூறுவர். இச்சக்கரம் விந்து என்னும் ஒளியால் நிலை பெறும். இவ்விந்துவும் நாதமும் அக ஓசை புற ஓசைகளால் ஒத்த இடத்து ராசியுட் சக்கரம் செவ்வே இயங்கும். செவ்வேனா செம்மையா சிறப்பா இயங்கும்னு அர்த்தம். ராசியுள் சக்கரம் இதனுடைய பொருள் 6 ஆதாரங்களும் மேடம் முதலிய 12 ராசிகளுள் என்று பொருளாகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. வேற யாருக்காவது வேற கேள்விகள் இருக்கா? தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று தளத்தில் இணைந்த அனைவருக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தளம் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். நன்றி.